அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ 2013ல உள்ள கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் இப்போ இந்த வீடியோல பார்ப்போம். பார்ட் 2ல நெக்ஸ்ட் 50 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடம்பிடை தோன்றிடொற்றே அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் சுரட்டு வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வார். இத்தொடரை கூறியவர் யார்? கம்பர். முதல்ல இந்த தொடர் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ராமாயணம். ராமாயணத்தை எழுதியவர் யார்? கம்பர். ஸோ ஆன்சர் கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். இவர் பிள்ளைத்தமிழ் அப்படின்னே ஒரு நூல் எழுதியிருக்காரு. நிறைய பேர் இப்போ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒரு பிள்ளைத்தமிழ் இருக்கு. அதுல பிள்ளைத்தமிழ் அப்படின்னே தனியா ஒரு நூல் எழுதினவர் தான் ஒட்டக்கூத்தர். இவர் எழுதின முதல் நூல் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். இதுதான் முதல் நூல். முதல் பிள்ளைத்தமிழ் நூலும் இதுதான். திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெழுக்கூற்றிகை. இது மூணு, திருக்குறுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிகை, திருநெடுந்தாண்டகம் எல்லாமே திருமங்கையாழ்வாரோட நூல் தான். இவரோட வேற நூல் பார்த்தோம்னா சிறிய திருமடல், பெரிய திருமடல், பெரிய திருமொழி, இந்த மாதிரி இந்த நூலோட பெயர் எல்லாமே கொஞ்சம் ஒன்று போல தான் வரும். இதுதான் திருமங்கையாழ்வாரோட நூல்கள். இதுல சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் கேட்டாங்கன்னா திருவெழுக்கூற்றிகை. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். நிறைய டைம் தொன்னூல் விளக்கத்தை இயற்றியவர் யார் கேட்பாங்க? வீரமாமுனிவர். எறும்பும் தன் கையில் என் சான் என பாடியவர் ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எதுனா திருப்பாவை. திருப்பாவை திருவம்பாவை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. திருப்பாவை இயற்றியவர் ஆழ்வார், திருவம்பாவை மாணிக்க வாசகர். சரி, திருப்பாவை ஆண்டாள், திருவம்பாவை மாணிக்க வாசகர். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கண்ணை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியார். ஸோ இதுல இருந்து சீவக சிந்தாமணி என்ன காப்பியம் அப்படின்னு நமக்கு தெரியும், சமண காப்பியம். சைவராக இருந்து சமண காப்பியத்தை ஆதரித்தவர் யான்னு கேட்டாலும் நச்சினார்க்கினியார் எழுதணும். ஸோ நச்சினார்க்கினியரின் சமயம் எதுன்னு கேட்டுச்சுன்னா சைவம். ஸோ ஒரு கொஸ்டின்ல இருந்து நமக்கு எத்தனை விதமான ஆன்சர் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு படிக்கணும். கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளை உரை எழுதவில்லை? திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை. அடியாருக்கு நெல்லார். திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் அப்படின்னு நம்ம பேர் படிச்சிருக்கோம். அதுல நச்சர், திருமல்லர், தாமத்தர் எல்லாருமே வருவாங்க. அடியாருக்கு நல்லார் வரமாட்டாங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு பாடியவர் முடியரசன். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலன் கொல்லப்பட்ட இடம். கோவலன் நீ கல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பாண்டிய மன்னன் கொல்வான் இல்லையா, அந்த இடத்துக்கு கோவலன் பொட்டல் அப்படின்னு பேரு. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் வாங்கியவர் வாரா. பொருந்தா சொல் மா அழகு, மீ உயர்ச்சி, மூப்பு எல்லாமே கரெக்டு தான். மை அப்படின்றது மேம்பாடு கிடையாது. மை அப்படின்றதுனா அஞ்சனம், இருள், கண்மை இந்த மாதிரி மீனிங்ல தான் வரும். மேம்பாடு வராது. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? வள்ளிக்கண்ணன். வெப்பத்தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்பத்தொரு களிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகின்றன? ராஜேந்திர சோழன். சோழ அரசர்கள்ல ராஜேந்திர சோழனை பத்தி குறிப்பிடுறாங்க. நகர்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இத்திருக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் என்னன்னு கேட்கிறாங்க. இது இல்லறவியல். செய் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு செய்தவன். ஸோ வினையால் அணையும் பெயர்னா செய்தவன், வந்தவன் அப்படின்னு அந்த வேர்ச்சலோட ஃபினிஷிங்கா இருக்கும். அதுதான் வினையால் அணையும் பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டை. ஸோ குறத்தி பாட்டைன்னு முடியணும், அதான் கரெக்ட். அடுத்து விடைக்கேற்ற வினாவை எழுதுக. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் இருக்கணும். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? ஸோ இன்பம் அப்படின்றத நம்மளோட ஆன்சரா இருக்கணும். பொருந்தா இணையை கண்டறிக. தினம் ஞாயிறு கரெக்டு தான். நெருநல் நேற்று கரெக்டு தான். மாறன் மன்மதன் கரெக்டு தான். சலவர் அப்படின்றது நிறைய டைம் இந்த கொஸ்டின்ல அந்த சலவர் அப்படின்ற வேர்டு இருக்கும். சலவர் அப்படின்னா வஞ்சகர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லவர் கிடையாது. சலவர் அப்படின்றது வஞ்சகர். வேர்ச்சொல் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ச்சொல் எப்படி இருக்கணும்? ஒரு கட்டளை பொருள் மாதிரி இருக்கணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஸோ பற்று அப்படின்றது தான் வேர்ச்சொல். நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 மணி மாலைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த 4 மணிகள் என்னென்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சரியா? சீரா புராணத்தில்
தீர்க்க தரிசனத்தை கூறுபவது எந்த காண்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் நுபுவத்து காண்டம். இதுல இந்த 3 காண்டங்களுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அப்பப்போ கேட்பாங்க. இதுல வேற வேற பேர் இருக்கு. நுபுவத்து காண்டம், விலாதத்து காண்டம், ஹிஜீரத்து காண்டம். நுபுவத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் செம்பொருள் காண்டம். ஓகேவா? விலாதத்து காண்டம் அப்படின்னா பிறப்பியர் காண்டம். ஸோ தத்து அப்படின்னு வரும்போது தத்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறப்பியர் காண்டம். அடுத்து வந்து ஹிஜீரத்து காண்டம் இன்னொரு பொருள் செலவியர் காண்டம். ஓகேவா? அடுத்து வந்து வல்லைக்கு உறங்கும் வல்லநாட வல்லை என்பதன் பொருள் நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. இது வந்து வல்லை பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வல்லை பாட்டு யார் பாடுறாங்க? பெண்கள் பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாட்டையே இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். ஆர்பார்வை அணிதிகளும் மணி உருவல் அரும்பறவை. இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சீர்மோனை. சீர்மோனைன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே லைன்ல இருக்கணும், ஆனா முதல் எழுத்து ஒன்று இருக்கணும். ஸோ நமக்கு வந்து அணி வந்திருக்கு, அரும் வந்திருக்கு. ஸோ இது வந்து சீர்மோனை நமக்கு இருக்கு. சீர் இயைபுனா என்ன வரும்? ஒரே லைன்ல முடியும் போது ஒரே ரைமிங் வேர்டு மாதிரி முடியணும். இங்க பாருங்க, ஆர்பறவை அரும்பறவை இதுவும் வந்திருக்கு. கீழ்கதுவாய் மோனை அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கதுவாய்னா ஸோ நம்ம மோனையிலேயே 1 2 4 இதுதான் வந்து கீழ்கதுவாய். சரியா? கீழ்கதுவாய்ன்றது 1 2 4 இதுல உள்ள முதல் எழுத்துக்கள் ஒன்றி வரணும். இதுதான் கீழ்கதுவாய். மேல் கதுவாய் அப்படின்னா என்ன வரணும்னா 1 3 4. ஸோ 1 3 4னா மேல் கதுவாய். மோனையிலேயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, அடுத்து கூளை, கீழ்கதுவாய், மேல்கதுவாய், முற்றுமோனை. முற்றுமோனைனா இப்ப 4 இருக்கா? 4 வேர்டு இருக்கா? இந்த 4 வேர்டுல உள்ள முதல் எழுத்து சேமா வந்துச்சுன்னா அது முற்றுமோனை. இப்போ நமக்கு இதுல வந்திருக்கிறது கீழ்கதுவாய் மோனை 1 2 4. ஓகேவா? ஸோ அப்போ சீர்முரண் மட்டும்தான் நமக்கு வரல. அதான் நம்மளோட ஆன்சர். தனிவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வினா பொருள் தரும் வாக்கியம் என்ன வாக்கியம்? அது வினா வாக்கியம். ஓகேவா? ஸோ தனி வாக்கியம்னாலே ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். இதுதான் தனி வாக்கியம். ஸோ நம்ம தனி வாக்கியம் அப்படின்றதுக்கு மீனிங்ஸை இதான் படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதற்கான உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் சொல்லுவோம். நம்ம கி.ஆ.பெ.வி. ஓகேவா? இப்படிதான் சொல்லுவோம். ஸோ இவர் தான் சொன்னாரு. இல்ல திருவிக்கா மோஸ்ட்லி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது எந்த மதத்தாருக்கும் இது சேர்ந்ததில்லை, எந்த இனத்தாருக்கும் சேர்ந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எல்லாருக்குமே பொதுதான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது திருவிக்கா. சரியா? ஸோ அதுவும் கேட்டுக்கோங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிருக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஸோ தின்னா திண்மை. திண்மைனா என்னது? உறுதி, திண்மையான, உறுதியான. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? பெருஞ்சித்திரனார். ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? சூரியன் மறையும் நேரம். ஏற்பாடு அப்படிங்கிறது எல் கூட்டல் பாடு. சரியா? நம்ம வந்து பொழுதுன்னு படிக்கும்போது சிறு பொழுது பெருபொழுதுல இது வரும் ஏற்பாடு அப்படின்றது. ஸோ ஏற்பாடு அப்படின்னா சூரியன் மறையும் நேரம். அந்த டைம் தான் வந்து 2 to 6 தான் வந்து நம்ம ஏற்பாடு டைம் சொல்லுவோம். அதான் வந்து சூரியன் மறையும் நேரம். இப்போ ஏற்பாடுக்குள்ள டைமிங் என்னன்னு கேட்டாங்கன்னா 2 to 6. அடுத்து கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கானா அரசன், மயில், காற்று எல்லாமே வரும். காத்தல் அப்படின்றது கா, அதாவது நெடில் கா தான் வந்து காத்தல் வரும் நமக்கு. சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல். பாருங்க, ஒரே கொஸ்டின் தான். 2013லயே 2 கொஸ்டின் சலவர் அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. சலவர் அப்படின்னா என்ன சொன்னோம்? வஞ்சகர். அப்படின்னா வந்து டெசர்ட்ஃபுல் பர்சன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ரொம்ப ஈஸியானதான். ஃபர்ஸ்ட் கால இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கா ஞா சா. ஸோ சா வரிசை தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். செயற்பாட்டு வினைச்சொற்களை கண்டறிக. செயற்பாட்டு வினை அப்படின்னாலே பட்டது அப்படின்னு முடியும். ஸோ முடிகிற வார்த்தை வந்து பட்டது அப்படின்னு இருக்கும். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. இதுதான் வந்து செயற்பாட்டு வினை. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தலைகள் படிக்கும்போது யாப்பு இலக்கணத்துல தலைகள் வந்து 7 வகையான தலைகள் இருக்குன்னு படிப்போம். அதுல ஒண்ணுதான் வஞ்சித்தலை. ஸோ வஞ்சித்தலையில ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாவது வஞ்சித்தலை படிப்போமா? அதுதான் வந்து கனிமுன் நேர், கனிமுன் நிறை. ஓகேவா? இப்போ கலித்தலை வரும்போது நமக்கு என்ன வரும்னா காய்முன் நிறை. அதுதான் வந்து கலித்தலையில வரும். அதுக்கடுத்து வெண்சீர் வெண்டலைன்னு வரும்போது காய்முன் நேர், இயற்சீர் வெண்டலைக்கு மட்டும் 2 வரும். மாமுன் நிறை, விலமுன் நேர். ஸோ இது கண்டிப்பா இந்த கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. இந்த 7 தலைகள் பத்தி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இலக்கணம்ன்ற பிளேலிஸ்ட்ல நம்ம தலைகள் வீடியோஸே போட்டிருப்போம். யாப்பு இலக்கணம் அப்படின்னு ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இதெல்லாம் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ எதுல இருந்து எது என்ன தலைகள் அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து
பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஸோ எதிர்ச்சொல் பரிந்து வெறுத்து. பரிந்துனா வெறுத்து அப்படின்ற ஆப்போசிட். மூதூர் அப்படின்றது எந்த திணைகளுக்குரிய ஊர் அப்படி கேட்டிருக்காங்க. மூதூர் அப்படின்றது மருதத்திணை. சரியா, மருதத்திணை தான் வந்து நம்ம வந்து கருப்பொருள் படிக்கும்போது படிப்போம். ஸோ 5 திணைகளுக்குரிய ஊர் என்னது, அப்புறம் வந்து அவங்களுக்குரிய தொழில் என்னது, கடவுள் என்னது அப்படின்னு நிறைய ஒரு 14 வகைகள் வந்து படிப்போம் 5 திணைகளுக்கும். ஸோ அதுல மூதூர் அப்படின்றது வந்து மருத திணைக்குரிய ஊர். இப்போ பாலை திணைக்குரிய ஊர் என்னவா இருக்கும், குறும்பு. குறிஞ்சி திணைக்குரிய ஊர் வந்து குடி அப்படின்னு முடியும், சிறுகுடி. அடுத்து வந்து நெய்தல் அப்படின்றது கடல் தானே, அப்ப பட்டினம் பாக்கம் அப்படின்னு அந்த ஊர்கள்லாம் இருக்கும். பின்வருவனற்றுள் ஈறு போதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது எதுன்னு கேட்டாங்க. ஈறு போதல்னா மை அப்படின்றது வந்திருக்கும் நம்ம வந்து சேர்த்து எழுதும் போது, பிரித்து எழுதும் போது. இனமிகள்னா அதை சேர்த்து எழுதும் போது எக்ஸ்ட்ரா ஒரு மெய்யெழுத்து இனம் மிகுந்து வந்திருக்கணும். இப்ப நெடுங்கடல், நெடுமை கூட்டல் கடல். ஸோ கரெக்டாக வந்திருக்கு. மை அப்படின்ற விகுதி வந்திருக்கு. நெடுமையில நெடுக்கு அடுத்து இங் அப்படின்றது சேர்த்து எழுதும் போது நமக்கு வரும். அது மாதிரி தான் கருங்கடல், கருங்குயில், கருமை கூட்டல் கடல், கருமை கூட்டல் குயில். இதுல செங்கடல்ல செம்மை கூட்டல் கடல் பிரிக்கும். ஸோ செம்மை இம்மு வரும். அந்த இம்மு வந்து இங்கா திரிந்து தான் இருக்கும். சரியா, அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு புதிய எழுத்து வராது. இங்கு வந்து இம்மா மாறும். அப்ப இது வந்து ஈறுபோதல்ல வரும், ஆனா இனமிகள்ல வராது. பொருந்தா இணையை கண்டறிக. வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை கரெக்டு. தேவநேய பாவாணர் தமிழர் திருமணம். திருவிக்கா சைவ திருவரவு. பெருஞ்சித்திரனார் வந்து தமிழ் சோலை கிடையாது. ஓகே, பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை தப்பு. நமக்கு பின்வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடுக. இதுல சண்டை, செருனா சண்டை. ஓகேவா, அடுத்து வந்து செருனா கோபம், அந்த மாதிரி மீனிங் வரும். அடுத்து செரு அப்படின்றது வயல். அப்ப செருனா அந்த கோபப்படுன்றது கரெக்ட் தானே அப்படின்னா நம்ம போரிடு அப்படின்றது இங்க வரக்கூடாது, வயல் தான் கரெக்டான மீனிங். அழுது அடைந்த அன்பர் யார், மாணிக்க வாசகர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இது எதுக்காக இருக்குன்னா, மாணிக்க வாசகர் வந்து சாமி கும்பிடும்போது இறைவனை வந்து பத்தி பாடும்போதோ, இறைவனை வந்து வேண்டும் போதோ அழுது வேண்டுவாரோ. அதனால அவரோட பேரே அழுது அடியடைத்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்று முல தென்தமிழ் என்னும் தொடரை இயற்றியவர் யார், கம்பர். பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற். இத்தொடரில் புயல் அப்படின்ற சொல் வந்து பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த தொடர்ல புயல் அப்படின்னா காற்று கிடையாது, மேகம். சரியா, மேகம் அப்படின்றா இந்த தொடர்ல வந்து பொருள். கீழ்காணும் விடைகளுள் எது சரியானது. சே அப்படின்றது சோலை தப்பு, சோன்றது சிவப்பு தப்பு, கானா மதில் தப்பு, மானா விலங்கு மட்டும்தான் கரெக்ட். இது எல்லாமே நமக்கு கரெக்ட் மாதிரி தெரியும், ஆனா சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. நமக்கு வந்து கா அப்படின்னா தான் சோலை. சரியா, காவோட மீனிங் தான் சோலை. அது மாதிரி சோவோட மீனிங் தான் மதில். சரியா, சோனா மதில். அது மாதிரி சே அப்படின்னா தான் சிவப்பு. ஸோ அதில் நமக்கு வந்து இதெல்லாம் படிச்சுதானு எல்லாமே அதுக்குள்ள மீனிங் தான். ஆனால் லைட்டாக சேஞ்ச் பண்ணி இது மூணையுமே அப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இதை மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். இப்போ இன்னொன்று கொஸ்டின் கேட்பாங்க, சுப்பிரமணிய பாரதியாருக்கு மற்றொரு பெயர் என்னதுன்னா செல்லிதாசன். அடுத்து குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, நீலகேசி. ஸோ குண்டலகேசிக்கு எதிராக இருக்கும் நீலகேசி. ஏன் அப்படின்னா குண்டலகேசி வந்து பௌத்த சமய நூல், நீலகேசி வந்து சமண சமய நூல். அது மாதிரி இதுல கேசி அப்படின்றதுனா என்னது, கூந்தல் தானே. குண்டலகேசி அப்படின்றது வந்து சுருள் முடியா இருக்குன்றத பத்தி பேசியிருப்பாங்க. நீலகேசி அப்படின்றது கருமையான நீளமான முடிகளை பத்தி பேசியிருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட்டா இது இருக்கும். விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. ஸோ ராஜாஜி, பாரதி, காந்தி எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜாஜி வந்து பாரதியை பத்தி சொல்லுவாரு, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு பாரதிய பெருமையா சொல்லுவாரு. ஸோ இப்போ வந்து நம்ம 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் 2ல நெக்ஸ்ட் 50 கொஸ்டின் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.